முதல்ல ப்ளஸ்ஸுங்கிறது உங்களுக்கு குரு தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி சரி கிடையாது. அதே மாதிரி குரு ரொம்ப முக்கியமானவர். குரு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்போ குருவை பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. பரிபூர்ணமான அனுகிரகம் தரும்படியான ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னாங்க, உங்களுக்கு ஒரு யோக பலனை தருது, ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலையை தருது. உங்களுடைய மனோரதங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அபிலாசை பூர்த்திகளை தருது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சரி, இதில் எதுலெல்லாம் உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கேத்து ஒரு மைனஸ். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதில் கவனிச்ச கொள்ளினாலும் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது. 7ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல கேதுவினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன். ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய உறவினர்களினுடைய அவங்களுடைய அணுகுமுறையில் சில விரிசல்கள் ஏற்படலாம். ஆனால் அதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணும்போதோ அல்லது உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஏதாவது அளவலை கொள்ளும் போதோ கொஞ்சம் ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். சில வார்த்தைகளை பேசும்போதும் முன்னையும் பின்னையும் யோசித்து அதை நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. அது ஒரு முக்கியம். அடுத்ததாக ஒரு இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் பேசும்போது பின்னாடி இதனால் என்ன ஆகுங்கிற ஒரு முன் விஷயத்தையும், அதுமாதிரி இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்கிறதையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அது உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. அடுத்ததாக இந்த ராகுவினால் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இதில் நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் பாவத்திலிருந்து ராகுவை பார்க்கறாரு. அதனால ஒரு நன்மை இருக்கு. அந்த குரு பார்வையினால் என்னென்ன நன்மைங்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன ராகுவை பார்க்கறதுனால நன்மைங்கிறத விலாவரியாக பார்ப்போம். இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்ன சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரக சஞ்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி மாற்றத்தினுடைய இந்த ஒரு வருட காலத்தில் ஒரு நல்ல அற்புதமான பிளேஸ்லாம் வராரு. எப்பன்னு கவனிச்சிங்கன்னா, சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் செல்லக்கூடிய ராசி, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் போறார். அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இது நடக்குதுங்க. ஆக அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய 5ஆம் பாவத்தில் சூரியன் போகிறார். இதே குரு மாற போகிறதில்ல, ராகு மாற போகிறதில்ல, கேது மாற போகிறதில்ல. ஆனால் இந்த சூரியன் மட்டும் மாறுறாரு உங்களோட 5ஆம் பாவத்தில் இந்த சமயத்தில். அப்போ 5ஆம் பாவத்தில் செல்றது எப்போனா டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் 2026. அப்போ ஒரு யோக பலன் உங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெறுகிறார். அது எப்பன்னா 9ஆம் பாவத்தில் உச்சமடைகிறார். அது எப்பன்னு கேட்டீங்க அப்படின்னா 2026 ஏப்ரல் மாதம் மே மாதம் அந்த சமயத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார். அதனால் இந்த 6 மாத காலங்கள் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் இருக்கு. மாற்றமல்லாதபடியான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கு. இதனால் இந்த 6 மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த 6 மாதத்தை நல்லது ஒரு முக்கியமான குறிப்புகள் இருக்குது, கவனிச்சுங்க. அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தை வேணும்னு வேண்டிகிட்டு இருந்தீங்களா, குழந்தை பிறக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு வேண்டிகிட்டு இருக்கீங்களா, கல்யாணம் நடக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கணும், ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஒரு முதன்மைத்துவமான ஒரு நிலைப்பாடு ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான ஒரு என்னது அப்படின்னா குருவினுடைய பார்வை தாங்க. இந்த குருவினுடைய பார்வை இந்த சொன்ன பாருங்க, எதனால் அந்த 5ஆம் பாவத்தில் சூரியன் வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் வரும்போது குரு 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்கிறார். அதுதான் அந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தருது. பொதுவாகவே உங்களுடைய 5ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். அதற்கு சம சப்தம பார்வை அப்படின்னு பேர். 180 டிகிரியில் அவர் பார்க்குற பார்வைங்க. இந்த 180 டிகிரியில் அவர் பார்க்கக்கூடிய விஷயம், இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 5ஆம் பாவம் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த அவர் 7ஆம் வீட்டை பார்க்கறது உங்களுக்கு அது 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது
குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தெய்வ வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடியது, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குவது. நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஓகே, உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது, அவங்க குழந்தையை பிறக்கிறது, அல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லை அவங்களுடைய பருவமான காலத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வயசுக்கு வர்றது, ருதுவாகணும், அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி நிலை வரணும், அது மாதிரியான ஒரு அடுத்த நிலைக்கு அவங்களுடைய ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுறது, எல்லாமே 5ஆம் பாவங்க. அதனால் அந்த 5ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால, அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் சிம்மராசி ஆகியவங்களுக்கு நடக்கும். இது ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, குரு பகவானுக்கு இந்த முதல் சொன்னது சமசப்தம பார்வை, அடுத்தது 2 விசேஷ பார்வை இருக்கு. அது 5ஆம் பாவத்தை பார்க்கறது, 9ஆம் பாவத்தை பார்க்கறது. இப்போ குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு 3ஆம் பாவமாக மாறிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது 3ஆம் பாவமான உங்களுக்கு என்னன்னா சகோதர சகோதரிகள் ரொம்ப நாளாக அவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஏதாவது சண்டை இருக்குது, அவங்களுக்கு எனக்கும் சொத்து பிரிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அல்லது எங்களுக்கு சொத்தை ஆல்ரெடி பிரிச்சுட்டோம், எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்க நிறைய எடுத்துக்கிட்டான், இந்த மாதிரி ஏதாவது மன சங்கடங்கள் இருக்குது, ஏதோ குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா இந்த சமயத்தில் அதையெல்லாம் தெளிவாக உட்காந்து பேசி நல்ல சுமூகமாக 2 பேருக்கும் சமரசமாக இருக்கும்படியாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுவீங்க. அல்லது வேறு ஏதோ தொழில் போட்டி இருக்குது, உங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிக்குள்ள தொழில் போட்டி இருந்தாலும் கூட அது எல்லாம் சுமூகமாக மாறிடுங்க வரக்கூடிய காலத்தில். எதனாலனா 3ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால, 3ஆம் பாவங்கிறது சகோதர ஸ்தானம், அதே மாதிரி தைரிய ஸ்தானம், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம். இது எல்லாமே நடக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா தான் முன் சொன்ன அந்த யோகம் ராகு, உங்களோட 7ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லையா ராகு, அவரை குரு பார்க்குறாரு. இந்த 7ஆம் பாவத்தை, உங்களுடைய 7ஆம் பாவத்தை குரு பார்க்கறது தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய யோகம்னு சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கவனிச்சிங்க அப்படின்னாங்க, இந்த ராகு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு கிரகண அமைப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு சூரியனு சந்திரனு ராகு கேது இந்த 4 கிரகமும் ஒரே ஒரு கோட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். சூரியனுடன் ராகு, கேதுவுடன் சந்திரன், இது சேர்ந்த ஒரு இடத்துல நானா கிரகணம் இருக்கும். எளிமையான ஒரு கணக்கு இதுன்னு வச்சுங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கேதுவோட இருக்காங்கல்ல, ராகுவோட இருக்காங்களா, அன்னைக்கு ஒரு கிரகணம் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலத்தில் இந்த சமயத்தில் உங்களுக்கு என்னமான ஒரு விஷயம் இருக்குன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா அந்த ராகு 7ல் இருக்கிறதுனால அதை உங்களுக்கு யாரு ரிலீஸ் பண்ணி விடுறாருன்னா குரு தான் ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா அந்த குரு 9ஆம் பார்வையாக அவருடைய பார்வை இப்படி இருக்கிறதுனால அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. அதனால இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய, அந்த கிரகண பார்வையினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பரிபூரணமாக நிவர்த்தி செய்பவர் உங்களுக்கு குரு பகவான் தான். அதனால் குரு பகவான் தான் உங்களுக்கு இந்த சமயத்தில் 11ஆம் இடத்துல இருந்து ஆபத் பாண்டவராக, அநாத ரட்சகராக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்காரு. அதனால் கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வம்ச அபிவிருத்தி ஏற்பட வேண்டியவங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும், பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனுடைய முடிந்த ஒரு முடிவாக நான் உங்களுக்கு தெளிவாக விறுவிறுன்னு சொல்கிறேன். முதல்ல கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு உறவினர்களுடன் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக அவசியம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, 11 இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், நல்ல ஒரு வெகுமதிகள் ஏற்படும். அதே மாதிரி நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகளே நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர் அவங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க. அடுத்தது 3ஆம் பாவத்தை 7ஆம் பாவம், அடுத்தது 5ஆம் பாவம் உங்களுடைய இதெல்லாம் குரு பார்க்கறதுனால ரொம்ப நாள திருமணமாக இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருந்தாலும் பேசி தீர்த்து எல்லாம் ஒன்று கூடியா இருந்து நல்லபடியாக மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான நல்ல ஒரு விஷயத்தை இப்போ அந்த குரு பகவானுடைய மாற்றம் ஏற்படுதுங்க. சரி, இந்த சமயத்தில் நீங்க என்ன செய்யணும்னா சனி பகவானை வணங்க வேண்டும். உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய நிலைப்பாடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை விடாமல் சனிக்கிழமை வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. நல்ல பலனை பரிபூர்ணமாக வழங்குவார் சனி பகவானும் ஆஞ்சநேயரும் சிம்மராசி ஆகிய உங்களுக்கு. சிவாய நமக.